2 விதமான வெஜிடபிள்ஸில் பொரியல், ஒரு வித்தியாசமான பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரெசிப்பியில் வெஜிடபிளை தவிர மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். முதல்ல சவ் எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி தக்காளியும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் தாளிச்சிட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடணும். வதங்கி நல்லா வாசனை வரணும். நம்ம டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கான டைம் எடுத்து நம்ம செஞ்சோன்னா கரெக்டாக வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சவ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுல அதில் போட்டுக்கோங்க. போட்டு அதை திரும்பவும் நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவு உப்பையும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாதி தக்காளி நிறையா போடக்கூடாது. கொஞ்சமாக போட்டால் போதும். அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறையா போட்டிங்கன்னா ஒரு புளிப்பு கொடுத்துரும். அது மாதிரி லேசாக போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த காய் நல்லா வதங்கி வந்துடும். ஒருவேளை வேகாத மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் அதை நல்லா கலக்கி விட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. நீங்கள் மூடி வைக்கிறதுலையே அந்த காய் வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பூவை கடைசியாக தூவி நீங்கள் இறக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பூ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தலையையும் நீங்கள் தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெஜிடபிள் நீங்கள் எல்லா குழம்பு கூடையும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி புடலங்காயிலையும் இதே மாதிரி நம்ம செய்யலாம். நீர்க்காய் எல்லாத்துலேயும் தண்ணி சத்து இருக்கக்கூடிய காய்கள், புடலங்காய், சவ் இந்த மாதிரி காய்கள் எல்லாத்துலேயும், பூசணிக்காய், இது எல்லாத்துலேயும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ஒவ்வொரு காய்க்கும் தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். பட் மெத்தட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ புடலங்காயை இந்த மாதிரி தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சீட்ஸையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் கழித்து எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம் தாளிச்சிக்கிட்டு இதே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கோங்க. நீங்கள் கடுகு, உளுந்தம் பருப்புக்கு போடுறது பதிலாக சீரகம் போட்டிங்கனாக்கா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இப்போயும் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா இந்த புடலங்காயை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பாதி தக்காளி போட்டுக்கோங்க. திருப்பியும் கலந்து விட்டு மூடிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் மூடிட்டு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக மிளகாத்தூளை போடணும். அப்போ அந்த காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு கடைசியாக தேங்காய் பூவும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் நீங்கள் போட்டு இறக்கிக்கலாம். கொத்தவரங்காய், பீன்ஸு இதெல்லாம் கூட நீங்கள் இது மாதிரி செய்யலாம். அதே போல் தண்ணி சத்து இருக்கக்கூடிய பூசணிக்காய், வெள்ளை பூசணி, புடலங்காய், சவ் இதெல்லாம் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாக்கா சும்மா வெறுமையாக தேங்காய் மட்டும் துருவி போடுறதுக்கு பதிலாக இந்த மிளகாய் பொடி, தக்காளி எல்லாம் சேரும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். பட் நம்ம போட்டிருக்கக்கூடிய மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரே மாதிரி தான் போடணும்.